Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நான் வந்து ஒரு பட்டு saree கையில வச்சிருக்கேன். 10000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பட்டு saree. நல்ல ஒரு ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு saree. அதோட ப்ளவுஸ் வந்து சூப்பரா வேலைப்பாடு பண்ணி என் கையில வச்சிருக்கேன். இந்த டிசைன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டு சாரியை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க saree ஃபுல்லுமே வந்து நல்ல கோல்ட் கலர், அதாவது yellow கலர்ல ஃபுல்லுமே அங்கங்க பிங்க் கலர்ல ஒரு திலக் ஷேப்ல புட்டாஸ் இருக்கு. ஸோ இந்த திலக் ஷேப் கான்செப்டா எடுத்து தான் நான் அந்த டிசைனும் பண்ணேன். பாருங்க saree ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லுமே வந்து செக்டு டெக்ஸ்சரோட ஃபுல் கோல்டு பார்டரு. ஸோ இதோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் கலர்ல ப்ளூ கலர் முந்தி. ஸோ இதுதான் வந்து சாரியோட முந்தி. ஃபுல்லுமே வந்து கோல்டு ஃப்ளவர் டிசைன், ஃப்ளோரல் டிசைன் இருக்கு. ஃபுல்லுமே கோல்டுல. இதோட சாரி ஃபுல்லுமே எல்லோ வித் பிங்க். முந்தி வந்து பிளவுஸ் கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கு. அடுத்து வந்து பிளவுஸை பார்ப்போம். இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அந்த முந்தி கலர்ல பிளைன், அதாவது அந்த டெக்ஸ்சரோட இருக்கும் இல்லையா, டிசைனோட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளவுஸ். ஸோ இதோட நான் பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து த்ரெட் ஒர்க்கு. அதாவது ப்ளவுஸ் பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போது எனக்கு பீட்ஸ் ஒர்க் நிறைய வேண்டாம், எனக்கு காடியாக வந்து டிசைன் வேண்டாம், கொஞ்சம் வந்து மைல்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ளவுஸு. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லுமே வந்து த்ரெட்டு, ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட அந்த எல்லோ கலரில் சில்க் த்ரெட்டு, அது பக்கத்துலேயே வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வந்து மைல்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது அந்த சாரிக்கு மேட்சா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது டிசைன் எப்படி வரும், அதாவது வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் விரும்புறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து இந்த டிசைனை வந்து நம்ம க்ளோஸ் அப்ல பார்ப்போம். இது பாருங்க பிளவுஸோட பேக் நெக்கு. ஆக்சுவலாக ஹை நெக் மாடல்ல பேக் நெக் வந்து க்ளோஸாக வருது. திரும்ப கீழே வந்து ஒரு ரவுண்டு ஷேப்ல வந்து நெக் ட்ரா பண்ணிட்டு அதை சுற்றி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு. இதில் வந்து 2 த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து சாரியோட கலர்ல சில்க் த்ரெட்டு, இன்னொன்று வந்து கோல்டு கலர்ல ஜரி த்ரெட்டு. ஸோ இந்த 2 கலரும் தான் சாரியில இருக்கு. அதனால அந்த 2 கலரையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே திலக் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் அங்கங்க திலக் ஷேப்ல புட்டாஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதை எடுத்து அதே மாதிரி இருக்கணும் பிளவுஸ் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ள வந்து ஒரு மோத்தி பீடு மட்டும் கொடுத்துருக்கேன் நடுவில். இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோத்தி பீடு 3 சுகர் பீடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் நம்ம அங்கங்கே கொடுக்கும்போது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த இடத்துல இந்த நெக் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பிளவுஸ் ரோப் போட்டு இங்கே பாருங்க ஹேங்கிங்ஸ் வந்து இது கையிலேயே ரெடி பண்ண ஹேங்கிங்ஸ். ஃபுல்லும் பால்ஸ் மாதிரி வச்சுட்டு பால்ஸுக்கு கீழே வந்து த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி போடுறது வந்து இப்போ ட்ரெண்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, கையிலேயே வந்து பால்ஸ் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து முதுகில் நிறைய டிசைனாக அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போடுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் நெக்கில். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி பஃப் ஸ்லீவு, பெரிய பஃப் ஸ்லீவு. பஃப் ஸ்லீவில் டிசைன் எதுவுமே இல்லை, அங்கங்கே புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட எண்டில் வந்து பார்டர் இருக்குது. இந்த ப்ளவுஸோட வித் பார்டரை வந்து அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. இந்த பிளவுஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க ஆரி எம்ப்ராய்டரியில பண்ண ஒர்க்கு. ஆரி எம்ப்ராய்டரினா இது வந்து எந்த ஒரு மெஷின்லையும் பண்ணதில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கையிலேயே பண்ணது. ஸோ இந்த மாதிரி கையிலேயே பண்ணி டிசைன் பண்ணி நம்ம பிளவுஸ் ரெடி பண்றதை வந்து ஒரு கைத்தொழில நீங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஈஸியா கத்துக்கலாம். நான் வந்து இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஆன்லைன்லயும் சொல்லித்தரேன், டைரக்டாவும் சொல்லித்தரேன். உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு வீடியோ இருக்கு, கோர்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு. நீங்க அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.